இந்த வீடியோவில் கோடாக்ஸ் உடைய TT520 Mark II ஃப்ளாஷ் லைட்டை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் இந்த ப்ராடக்டுடைய ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதோட கெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33, ரீசைக்கிள் டைம் 0.1லேருந்து 5 செகண்ட்ஸ். அப்புறம் இந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு ஒரு 4 AA பேட்டரிஸ் தேவைப்படும். அது நீங்கள் தனியாக தான் வாங்கி ஆகணும், பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அண்ட் வயர்லெஸ் ட்ரிகரும் இந்த பாக்ஸ்குள்ளேயே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே மேலே உங்களுக்கு இந்த வயர்லெஸ் ட்ரிகர் தான் கொடுக்குறாங்க. இது கோடாக்ஸ் உடைய ஒரு பழைய 433 MHz வயர்லெஸ் ட்ரிகர். இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 மீட்டர்ஸ் ரேஞ்ச் வரைக்குமே வயர்லெஸ்ஸாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃப்ளாஷை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுட் மவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் நம்ம ஃப்ளாஷை மவுண்ட் பண்ணி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சுக்க முடியும். நீங்கள் ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் பயன்படுத்தும் பொழுது இந்த ஃபுட் மவுண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக யூசர் மேனுவல். இந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸை இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் சப்போர்ட்டட் கேமராஸை பற்றின டீட்டெயில்ஸையும் இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சிடலாம். இப்போது நமக்கு பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு சுருக்கு பைக்குள்ள ஸ்பீட் லைட்டை வச்சு கொடுக்குறாங்க. கேரி பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு பையில் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பையோட கிளாத் ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப சில்கியாக இருக்குது. பட் டஸ்ட்டை நிறையவே அப்சர்வ் பண்ணுது. அதாவது டஸ்ட் பார்ட்டிகள் எல்லாமே இதில் ரொம்ப ஈஸியாக ஒட்டிக்கிறது. ஸோ அது ஒன்று தான் ப்ராப்ளம். ஸோ இதுதான் அந்த ஸ்பீட் லைட் கோடாக்ஸ் TT520 Mark II. ஆக்சுவலாக கோடாக்ஸில் TT560 Mark II அப்படின்னு இன்னொரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஃப்ளாஷ் லைட் தான். 560 Mark IIல உங்களுக்கு கெயின் நம்பர் 36 இருக்கும், இதில் கெயின் நம்பர் 33 இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதை தவிர்த்து பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த ஸ்பீட் லைட்டை 90 டிகிரிஸில் டில்ட் பண்ணிக்க முடியும், 270 டிகிரிஸில் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். சைடில் பார்த்தீங்கன்னா பேட்டரி போடுறதுக்கான அந்த ஸ்லாட் இருக்குது. இதில் 4 AA பேட்டரிஸ் போடணும். ரீசார்ஜபிள் AA பேட்டரிஸ் வாங்கிக்காங்க, அதுதான் நல்லது. நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேட்டரிஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். முன்னாடி உங்களுக்கு ஆப்டிக்கல் ஸ்லேவ் சென்சார் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் உங்களுக்கு ஃப்ளாஷை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு யூனிவர்சல் ஹாட் ஷூ மவுண்ட் இருக்குது. ஃப்ளாஷோட டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்யூஷன் பேனலோட சேர்த்து ஒரு ஒயிட் பவுன்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் பாக்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 3100 ரூபாய்க்கு அமேசான்லேருந்து வாங்கினேன். பட் இப்போ இதோட ப்ரைஸ் அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட அரௌண்ட் 4000 ருபீஸில் இதோட ப்ரைஸ் இருக்குது. பட்ஜெட் விலையில் இது ரொம்பவே நல்ல ஸ்பீட் லைட் தான். இந்த ப்ராடக்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.